ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2025 ஒரு இந்தோனேஷியன் காமெடி படமாக வெளியான பெட்டர் ஆஃப் டெட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு நபர், அவர் தான் படத்துடைய கதாநாயகன், அவர் ரோடு கிராஸ் பண்ணுறாப்புல திடீர்னு இந்த டாட்டா மேஜிக்கு நம்ம ஒரு குட்டியான அதில் லோட் அடிச்சுட்டு வர்ற ஒரு வண்டி டிரைவர் மாட்டுக்கு ஆன்னு வாயை பொழந்து ஓட்டிகிட்டு வர்றான். சிகரெட்டை பற்ற வச்சுவிட்டு நேராக வந்து அடித்து தூக்க வேண்டியது கதாநாயகனை கரெக்டாக வண்டி முன்னாடி நிற்கிறாப்புல அப்படியே மோஷன் கண்ட்ரோல் ஷார்ட்டாக போட்டு அந்த சீனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ கதாநாயகனு போச்சு, அவ்வளோதான், அடுத்து 1 இன்ச்சு வண்டி நகண்டுச்சுன்னா முடிஞ்சு அந்தாலும் சோழி அப்படின்னு நினச்சா அந்தாலும் கூலாக திரும்பி நம்மளை பார்த்து நான் சாக போகிறதுக்கு முன்னாடி நான் யாருங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. அதுதான் அவரோட ஃப்ளாஷ்பேக்கு. அவரோட பேர் கெமா. இவருக்கு அப்பா அம்மா. இதில் அவங்க அப்பா இருக்காரு, கிட்டத்தட்ட நம்ம சதுரங்க வேட்டை நட்டி மாதிரி. அந்த ஆளால் மார்க்கெட் பண்ண முடியாத விஷயமே கிடையாது. வைஜால வித்தகன். அந்த அளவுக்கு லாபகமாக ஒரு விஷயத்தை பேசி எப்படி அதை நம்ப வச்சு மக்களை ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ ஒரு திறமைசாலி. இவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. ஆனால் நம்ம கதாநாயகன் ஒரு 9-10 வயசு குட்டி பையனாக இருக்கும்போதே இந்த அப்பா அம்மாக்குள்ளே பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இதனால் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் கதாநாயகன் அப்பா கூட போகாமல் அம்மா கூட தான் இருக்கிறாப்புல. சரி, தனக்கு எல்லாமே தான் அம்மா தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த அம்மாவை பொறுத்தளவுக்கு ஒரு 9-10 வயசு பையனுடைய அம்மா அப்படிங்கும்போது அந்த அம்மாவே ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்குது. அதனால் சரி, நமக்கு இனிமேல் ஒரு வாழ்க்கை வேணாமா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பாய் ஃப்ரெண்ட் டு பாய் ஃப்ரெண்டாக அந்த அம்மா வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இப்போ சின்ன வயசுலேருந்து தான் மகன் மேலே முழு அக்கறையை செலுத்த வேண்டிய அந்த தாயுமே அவங்களுடைய வாழ்க்கையை தேடி அடுத்தடுத்து போகிறனால நம்ம தனியாகவே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த லோன்லினஸ்ஸுங்கிற ஒரு ஃபீலிங் மட்டும் கதாநாயகனுக்கு எப்பயுமே இருக்குது. ஒரு அனுசரணையாக பேச ஆசையாக நமக்கு 2 வார்த்தையை சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு தனிமையோடையே சின்ன வயசுலேருந்தே வளர்றாரு. இப்போ வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுறாப்புல. ஆனால் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாப்புல. போனால் இவருடைய சீட்டை சுற்றி அப்படி உட்கார்ற மாதிரி ஒரு 5-6 கொலீக்ஸ் இருக்காங்க. 3 பசங்க 3 பொண்ணுங்க. இவங்க எல்லாரும் இவர் முதல்ல போய் அந்த ஆஃபீஸில் அப்படி வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஹாய் அண்ட் பாய் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. எல்லாம் ஓகே தான். சரி, எல்லோரும் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அதே ஹாய் அண்ட் பாய் ஸ்டேஜில் தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு தருணத்தில் விட்டுட்டு போனாரே உங்கள் அப்பா, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று வருது கதாநாயகனுக்கு. எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்ல போனால் கூட இருந்தவங்க எல்லாரும் உடனே கன்சோல் பண்ணுவாங்களா, ஐயோ இப்படி ஆகி போச்சேப்பா, சரி விடுப்பா பார்த்துக்கலாம்ப்பா, நாங்கள்லாம் இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பயங்கரமாக எல்லாரும் கன்சோல் பண்ண டப்புன்னு கதாநாயகனுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. இதுதானே சின்ன வயசுலேருந்து நம்ம எதிர்பார்த்தோம். யாராவது ஒருத்தர் நம்மளை ஆஸ்வாசப்படுத்தணும், ஏதாவது ஒரு 4 விஷயங்கள் நம்மளை தேத்துற மாதிரி சொல்லணும் அப்படின்னு. யாருமே இல்லையே நமக்கு. இப்போ திடீர்னு நம்ம அப்பையும் செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. பார்த்தா ஊரே ஒன்று கூடி நம்மளை கன்சோல் பண்ணுறாங்க. இது நல்லா இருக்குதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவருக்கு. இப்போ மேட்ரு என்னென்னா, நடக்க வேண்டிய அடுத்த கட்ட அந்த ஃபியூனரல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு மறுநாள் வந்தால் லிஃப்ட்லேருந்து வரும்போதே விடுப்பா நாங்கள் இருக்கோம்ப்பா, இன்றைக்கி நம்ம இங்கே ரொம்ப நீ தேவையில்லாமல் அப்படியே துக்கம் தொண்டை அடிக்கிற மாதிரி நடந்துக்காத, எங்கேயாவது நம்ம வெளியே போவோம் ஜாலியாக என்ன அப்படின்னு அந்த கொலீக்ஸ் எல்லாரும் இவ்வளோ திருப்பியும் ஆசுவாசப்படுத்துகிறாங்க. இப்படியே போகுது. இது நம்ம கதாநாயகனுக்கு ரொம்ப பிடிச்சும் போயிடுது. இதுலேயே இந்த அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த அட்டென்ஷன் சீக்கிங்கே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அடிக்ட் ஆகிடுது ஒரு கட்டத்தில். இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதுக்காக ஒருத்தருடைய அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னா 1 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கேட்பாங்க, 2 நாள் கேட்டால் பெருசு, அவ்வளோதானே. ஸோ இப்போ எல்லாரும் நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படிங்கிறாரு ஹீரோ. அவங்க சரிப்பா எனக்கு வேலை இருக்குது அப்புறமேட்டு பேசுவோம் அப்படின்றாங்க. கதாநாயகனால் அதை ஏற்றுக்கவே முடியல. இன்னும் நேற்று வரைக்கும் நமக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, திடீர்னு இப்படி பண்ணால் என்ன அர்த்தம்? அப்போ திருப்பி உங்களுடைய அட்டென்ஷன் எப்படி தான் நம்ம சீக் பண்ணுறது அப்படின்னு ஒரு விபரீதமான முடிவு எடுத்து களத்தில் இறங்குறார் நம்ம கதாநாயகன். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. ஜெசிகா டியோ, கிறிஸ்டோ இமானுவேல் அப்படிங்கிற 2 நபர் சேர்ந்து எழுதி இதை கிறிஸ்டோ இமானுவேல் தான் இயக்கியிருக்காரு. அவர் பேசிக்காக ஒரு இந்தோனேஷியன் ஆக்டர். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலி விக்கியில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு இந்தோனேஷியன் கிரிஞ்ச் காமெடி அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னங்க அந்த கிரிஞ்ச் காமெடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது படத்துக்குள்ள ஒரு ஆங்க்வர்டான ஒரு சிச்சுவேஷனை ஒன்று கிரியேட் பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்குள்ள ஒரு கதாபாத்திரம் மாட்டிக்கிருச்சு அப்படின்னா அதில் இருந்து அந்த கதாபாத்திரம் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுது. அது ஏமாற்றமாக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் அது மாட்டிக்கிருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது இதுக்கு அப்படிங்கும்போது அதை எப்படி காமெடியாக இவங்க கொண்டு வருவாங்கங்கிறத தான் இவங்க கிரிஞ்ச் காமெடி அப்படின்னு சொல்லி டேக் பண்ணுறாங்க. அதனால் இதை புரிஞ்சுக்கங்க.
இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல இது காமெடி படம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த காமெடிங்கிறது எப்பயுமே சப்ஜெக்டிவ் தான். அதுவும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது நான் சொன்ன மாதிரி அந்த ஆங்கூடான சுச்சுவேஷனை கிளப்பி அதன் மூலமாக காமெடியாக அவங்க அதை கன்வெர்ட் பண்ணதுனால இது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு சில இடங்கள் இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம் சார், கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே தோணுச்சு. ஆனால் திரைக்கதையாக டெஃபினட்டாக ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமே வித்தியாசமான கதைக்களம். அதை ஸ்க்ரீன் பிளேயும் இவங்க வித்தியாசமாகவே பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேக்கு அவார்ட்ஸுக்கு நாமினேட் ஆன ஒரு படம் இது. எனக்கு உண்மையாக அந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கதைக்களம்லாம் நம்ம சுந்தர்சி கையில் சிக்கியிருந்தது அப்படின்னா இந்த கிரிஞ்ச் காமெடியெல்லாம் தேவையில்லை. அது அவுட் அண்ட் அவுட் க்ளீன் ஸ்லேட் காமெடியாகவே பட்டை பிரிச்சிருப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு கதைக்களம் இது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாட்டு இது. அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த டீமும் ஒரு மாதிரி காமெடியாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த கதாநாயகனாக பண்ண அந்த ஆக்டர், அவர் பல நேரங்களில் இப்போ ஒரு முக்கியமான சீன் போயிட்டுருக்கோம், அதை காமெடியாக ஒரு சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை ரொம்ப சோகமாக எல்லாரும் ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சீனை இவங்க கன்சீவ் பண்ணணும்னு நினச்ச விதமே ரொம்ப சோகமாக, ஒன்றும் இல்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு 4 பேர் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ மட்டும் டக்குன்னு கேமராவை பார்த்து சிரித்து, இது நல்லா இருக்குல்ல, அப்போ இதையே திருப்பி எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு பாரு நம்மளை பார்த்து. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஸ்மார்ட்டான ஐடியாஸ் அங்கங்கே உள்ளே வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது இந்த கதையை இவங்க நரேட் பண்ணுறதுக்கு. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு பயங்கர கேட்சியாக நீட்டாகவே இருந்தது, பளிச்சுன்னு இருந்தது ஒரு ஃப்ரேமுமே. பொதுவாகவே கொரியன் படங்கள், தாய்லாந்து படங்கள், இந்தோனேஷியன் படங்கள், ஹாங்காங் படங்கள்லாம் சும்மா சினிமோட்டோகிராஃபி ஸ்டன்னிங்காக இருக்கும். அந்த மாதிரி அட்டகாசமாகவே எல்லா வேலையும் பண்ணியிருந்தாங்க. இதில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன முதல் மேட்ரு தான், இந்த காமெடிங்கிறது சப்ஜெக்டிவ் தான். ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில பேர் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சில பேர் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஆன் அண்ட் ஆஃபாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு. இதை நான் முதல்ல இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம், காமெடி படங்களில் லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. இந்த படத்துலையும் லாஜிக்கெல்லாம் எதுவுமே கிடையாது சுத்தமாக. காமெடினாவே மூளையை கழட்டி மூலையில் போட்டு பார்க்க வேண்டிய படம் தான். அந்த ஒரு மனப்பாங்கோடு பார்க்கணும் அப்படின்னா, இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் தேவையே இல்லாத ஒரு சீனு, அந்த சீனை வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது, இருந்தாலும் அதை வச்சுருக்காங்க. அது ஒன்றும் பெருசாக இவங்க எக்ஸ்பிளிசிட்டாலாம் எதுவும் எக்ஸிபிட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஸ்டில் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரே ஒரு சீன் தான், ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் ஒரு சீன் தான், இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஃபேமிலியோடு பார்ப்பீங்களா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்களே எடுத்துக்கோங்க. என்கிட்ட கேட்டால் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். டெஃபினட்டாக டைம் பாஸ் கேட்டகரியில் ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், மோசமான படம்லாம் கிடையாது. டெஃபினட்டாக ஜாலியாக பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்கக்கூடிய படம் தான். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.